துடிக்குது மனசு. இந்த துறை பாலியேட்டிவ் கேர், அதாவது ஆதரவு மருத்துவ சிகிச்சை, இது எப்ப கண்டுபிடிச்சாங்க? இது ஆக்சுவலி ஸ்பெஷாலிட்டியா வந்தது ஒரு இது உற்பத்தி பண்ணதுன்னே சொல்லலாம். டேம் சிஸ்லி சாண்டர்ஸ்ன்றவங்க இங்க அவங்க ஷி வாஸ் இன் யூகே. அவங்க ஷி வாஸ் அ நர்ஸ், சீனியர் நர்ஸ். இப்போ யூகே எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோம் கேர் அதெல்லாம் முக்காவாசி நர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா நர்ஸ்க்கே டாக்டர் லெவலுக்கு ட்ரைனிங் இருக்கும். அவங்க இந்த மாதிரி சொல்றதா மிட்வைஃப் இட்ஸ் only during pregnancy and support system மாதிரி தான் மிட்வைஃப். இவங்க ப்ராப்பர் நர்சிங். அவங்க டேம் சிஸ்லி சாண்டர்ஸ் என்ன இந்த மாதிரி மருத்துவ ரீதியா இப்ப என்ன ஆயிடும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்னா, இப்போ கேன்சரோ இல்ல எந்த ஒரு டிசீஸும் முத்தின ஸ்டேஜ்ல இருக்கும்போது நேரா அடுத்து அவங்க டெர்மினல் ஸ்டேஜ் அப்படின்னா ஐசியூலயோ இல்ல யாருமே கூட இல்லாம ஒரு அவங்க இறுதி கட்டத்துல தள்ளப்பட்டிடுறாங்க. இவங்க அது ஒரு சின்ன ஹாஸ்பைஸ் ஆரம்பிச்சு, ஹாஸ்பைஸ்ன்றது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அவங்களை தங்க வச்சு ஆதரவு கொடுத்து கம்ப்ளீட்டா டில் தி எண்ட் பாத்துக்கிறது. டெர்மினலி இல் ஆர் அட்வான்ஸ் டிசீசஸ் இருக்கிறவங்களுக்கு பாத்துக்கிறது தான் ஹாஸ்பைஸ் அப்படின்றது. அதாவது பழைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா வார்ல எல்லாம் மிஷனரிஸ் வச்சிருப்பாங்க, பிளேஸ் ஃபார் டைங் ஆர் ஹோம் ஃபார் டைங். அந்த மாதிரி இல்லாம இவங்களுக்கு மெடிக்கல் ரீதியா என்ன சப்போர்ட் கொடுக்கணும், இன்ஃபெக்ஷன்ஸ் கிளியர் பண்றது, அவங்க ஃபேமிலியா டுகெதரா வைக்கிறது, இது மாதிரி அவங்க ஆரம்பிச்சு தென் ஸ்லோலி டாக்டர்ஸ் முதல்ல அனஸ்தட்டிஸ்ட் வந்தாங்க, இது வலி நிவாரணம் அப்படின்ட்டு அவங்க வந்தாங்க. அப்படியே ஒரு துறையா அப்புறம் பார்த்தா பாலியேட்டிவ் கேர் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா துறையிலயும் இருக்கு. இப்போ ஒரு முதியோர் விழுந்துட்டாங்க, லேடிஸ் எஸ்பெஷலி, ஏன்னா கால்சியம் குறைஞ்சு போறதுனால அவங்களுக்கு உடனே பிராக்சர் வந்துருது. ஸோ லைஃப் லாங் அவங்க படுக்கை ஆயிடுறாங்க. பட் அதனால வர இன்ஃபெக்ஷன்ஸ், பெட் சோர், பெயின், ஏன்னா அந்த முதுகு தண்டுல அடிபட்டோ இல்ல காலில் பட்டு, அதெல்லாம் நாங்க பாலியேட்டிவ் கேர் மூலியமா அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி ஒரு அளவுக்கு, அதாவது கண்டிப்பா வியாதியை குணப்படுத்த முடியாது, பட் அவங்களுக்கு அந்த இருக்கிற காலத்துல எப்படி சப்போர்ட்டிவா இருக்க முடியுமோ அது கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ அப்ப மத்த துறையும், கேன்சர் மட்டும் இல்ல மத்த துறையும் பாலியேட்டிவ் கேர் இருந்தா பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ற காலம் இப்ப வந்துருச்சு. இந்தியால கடந்த 12-13 வருஷமா இதுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. முதல்ல ஆரம்பிச்சது கேரளா ஸ்டேட் தான். கேரளால இன்ஃபேக்ட் நெய்பர்ஹுட் நெட்வொர்க் அப்படின்னா ஒரு ஏரியாக்கும் அவங்க வாலண்டியர்ஸ் வச்சு அவங்க வீட்டுல போய் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் சர்வே பண்ணி அவங்க செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் தமிழ்நாடு லாஸ்ட் கவர்மெண்ட் 1 month ago ரூரல் ஹெல்த் மிஷன் மூலியமா இந்த மாதிரி கம்யூனிட்டி பேஸ்ட் முதல்ல ஆரம்பிக்கணும். ஏன்னா ரூரல் ஏரியாஸ்க்கு அவங்க சேர்றதுக்குள்ளேயே கேன்சர் முத்தி போன ஸ்டேஜ்ல வந்துருது. ஸோ முதல்லயே நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் கொண்டு இது கொண்டு வரணும் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 10 years பாலியேட்டிவ் கேர் சென்னையில இருக்கு. லிமிடெட் டாக்டர்ஸ் இருந்ததுனால தெரியல. ரெண்டாவது இது என்ஜிஓ மூவ்மெண்ட் சொல்லுவோம், ட்ரஸ்ட் அப்படி நடத்தி தான் ஆரம்பிச்சதுனால நிறைய டாக்டர்ஸ் சரி இது ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது, இதுல நம்ம பணப்பழக்கமும் இருக்காது அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஏன்னா இது ஒரு சேவை மனப்பான்மை உள்ள இருக்கிறதா பண்ணாதான் நம்ம பேஷண்ட்டுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியும். என்னைக்கு நம்ம திருப்பி கமர்ஷியலா நினைக்க ஆரம்பிச்சிட்டோமா இப்ப பேஷண்ட் யோசனை நமக்கு வராது. சோ இதுலதான் அது கேட்ச். சோ டாக்டர்ஸ் ரொம்ப சேவை மனப்பான்மையும் பொறுமையும் இருக்கிறவங்க தான் இதுக்கு உங்களுக்கு நிறையவே அது இருக்கு இல்லையா? பொறுமை இருக்கு. இந்த துறைக்கு நீங்க எப்படி? நான் ஃபேமிலி பிராக்டிஷனரா இருக்கிறதுனால எனக்கு நான் நிறைய இந்த எல்டர்லி பேஷண்ட் வீட்டுல போய் ஹோம் விசிட் பண்ணுவேன். பாக்குறச்சே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்ப வேலைக்கு போற பெண்கள் முதியோர்கள் இருப்பாங்க, அவங்கள வச்சுட்டு என்ன பண்றது தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போ ஒன்னும் இல்ல, சிம்பிள் சுகர் குறைஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு வயசானவங்க வீட்டுல இருந்தா அந்த சுகர் குறைஞ்சு வளர ஆரம்பிச்சோ மயங்கி விழுந்துருவாங்க. அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு அவங்க டமால் டிமின் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர நிலைமை வந்துடுது. ஹாஸ்பிட்டல் வந்துட்டா நிச்சயமா நம்ம கண்ட்ரோல் மீறி போயிடுது. சின்ன விஷயத்துக்கே நீங்க அப்புறம் மத்ததெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சோ இந்த மாதிரி சூழ்நிலை பார்த்துட்டு தான் இல்ல இதுக்குன்னு முதல்ல ஜீரியாட்ரிக் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிற டைம் தான் என் கலீக் அவரு he was in நியூ ஜெர்சி. அங்க பாலியேட்டிவ் கேர் இட்ஸ் நியூ ஸ்பெஷாலிட்டி, நீ பண்ணு அப்படின்ட்டு நான் இங்க அமிர்தால பண்ணிட்டு லாஸ்ட் இயர் ஐ காட் இட் டன். ஃபிளிண்டர்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி. ஏன்னா நம்ம ஊர்ல இன்னும் வரல, பட் மந்த் அகோ as a course இன்னும் வரலையா? as a course இன்னும் வரல. நடத்திட்டு இருக்கிற சென்டர்ஸ் நாங்க சர்டிபிகேட் ப்ரோக்ராமும் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பாலியேட்டிவ் கேர் அதை ஒரு கோர்ஸா கொடுத்துட்டு இருக்கோம். பட் லக்லி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா போன மாசம் தான் they've sent an amendment that it is a new specialty and it can be a post graduate program. So we hope இன்னும் டாக்டர்ஸ் இதுக்கு வருவாங்க. நிறைய பேர் இல்லையா? உங்க பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரிபப்ளிகா. I was born on Republic Day.
அதனால குடியரசு தினம் ஜனவரி 26. ஓகே. சோ அதனால ரிபப்ளிகா. அப்பா வாஸ் லிட்டில் பிட் இன்டு ஃப்ரீடம் ஃபைட்டிங் அண்ட் காங்கிரஸ். ஹி வாஸ் a sheriff of Madras. அதனால வச்சாரோ தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரையும் எனக்கு பயங்கர கோவம், என்னடா இப்படி ஒரு பேரை வச்சுட்டேன். ஆனா ஆக்சுவலி இப்போ ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் இட் இல்லையா? கண்டிப்பா ரொம்ப யூனிக் நேம் உங்களுக்கு. உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? My husband and all calls me Ree. So all my friends Ree-னு கூப்பிடுவாங்க. அம்மா எல்லாம் வீட்ல மனிஷா. So there is another name. Is ஷார்ட்டா Ree அப்படின்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் வந்து மகளிரா வந்து கண்டிப்பா வந்து ஒரு சேலஞ்சஸ் எல்லா லேடிஸ்க்கும் இருக்கும். அதாவது நான் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம்னு. ஆக்சுவலா அதுவும் கிடையாது. எந்த ஒரு சேலஞ்சஸுமே லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் உண்டு, கமிட்மெண்ட்டும் உண்டு. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அந்தந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி. இப்போ நீங்க ரூரல் சைட் நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு எல்லாம் பவர் இல்லைன்னு. ஆக்சுவலா அந்த லேடிஸ் எடுக்கிற டிசிஷன் எல்லாம் நம்மனால எல்லாம் சிட்டி பீப்புள் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. வெரி போல்ட், இன்ஸ்டன்டா டிசிஷன் எடுத்து நிறைய நாங்க இப்போ ரூரல் ஏரியாஸ் போறதுனால தெரியுது. அந்த ஒரு பொம்பளை அவங்கள கார்த்தால எந்திரிச்சு குளிப்பாட்டிட்டு அந்த முடியாத பேஷண்ட்டை வச்சுட்டு குழந்தைங்களுக்கு படிப்பும் மேனேஜ் பண்ணிட்டு, அண்ட் நம்ம எல்லாம் இங்க தேடுறோம் கவுன்சிலிங் ஆள் இல்லைன்னு, அவங்களுக்கு எல்லாம் அதுவும் கிடையாது. பட் அவங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை, ஸோ தன்னம்பிக்கை ஒரு லேடிஸ்க்கு டெஃபினட்டா வேணும். ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து ஒரு செல்ஃப் சிம்பத்தி வந்தா எல்லாம் நடக்கும் அப்படின்னு நிறைய லேடிஸ் தானா நினைக்கிறாங்க. மேபி இட் இஸ் அப்ரிங்கிங், பட் அது டெஃபினட்டா வந்து அதெல்லாம் நெகட்டிவ்னு என்னோட ஒரு இது. சேலஞ்சஸ் எல்லாருக்கும் இருக்கும், அதுவும் குழந்தை வந்துட்டா நம்ம பேலன்ஸ் பண்றது எல்லாம் கஷ்டம். அதாவது நானும் நீங்க கேட்டீங்க இல்லையா, பொறுமை எல்லாம் நிறைய இழந்திருக்கேன். இப்பதான் ஐ கம் டு அ ஸ்டேஜ், இல்ல நம்ம வந்து நல்லா பிளான் பண்ணா டெஃபினட்டா நம்ம எல்லாமே சாதிக்கலான்றது என்னோட உண்மையான வந்து நான் பிராக்டிக்கலா அனுபவிச்சது. எந்த ஒரு விஷயமே வந்து முந்தின நாளே நம்ம பிளான் பண்ணி குழந்தைக்கும் சரி வீட்டுக்காருக்கும் ஆர்கனைஸ்டா பண்ணா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்மூத் ஆயிடும். அதுவும் இந்த மாதிரி டீம் ஒர்க்ல இருக்கிறச்சு அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஒத்துழைச்சு போயிட்டு அவங்களுக்கு புரிய வச்சுட்டு, சோ எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்ற லெவல் புரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு பதிலா அவங்க லெவலுக்கு நம்ம சொல்லிட்டா அது வந்து நான் அனுபவபூர்வமா நான் பாத்திருக்கேன். ஏன்னா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணிட்டாலே பாதி விஷயம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காது. அதே டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இட்ஸ் a skill இல்லையா டாக்டர்? It is a skill. எனக்கு வந்து பேபி பிகாஸ் my father was a very strict person. அவர் பிசினஸ் மேன் அண்ட் அந்த காலத்துல சொல்லுவாரு, நீங்களாம் இப்படி தூங்கிட்டே உருப்படாம போயிடுவீங்க அப்படின்லாம். பின்னாடியே எங்களை வந்து புஷ் பண்ணதுனால மேபி ஐ காட் இட். பட் கண்டிப்பா வந்து ஒரு லேடிஸ்க்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத அன்னைக்குதான் கெஸ்ட் வந்திருப்பாங்க, எதிர்பார்க்காத அன்னைக்குதான் குழந்தைக்கு ஏதாவது ஆகும். ஸோ அந்த மாதிரி எனி டைம் சிச்சுவேஷன் மாறும்ன்றது நம்ம மூளை பின்னாடி போயிட்டே இருந்தா ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா வராது. அண்ட் சேலஞ்சஸ் வந்து கண்டிப்பா வரும். அதை மீறி நம்ம சாதிச்சு காமிச்சாதான் நம்ம வந்து அது சாதனைன்னு சொல்ல மாட்டேன், நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா நம்ம வந்து நம்மனால முடியும் அப்படின்றது. அது நிறைய பீப்புள் நினைக்கிறாங்க அதெல்லாம் பேசினா ஃபெமினிஸ்ட்னு. அது ஃபெமினிஸ்ட் கிடையாது. ஃபெமினிசம் இஸ் சம்திங் என்டையர்லி டிஃபரெண்ட். இது வந்து ஜஸ்ட் டு ஷோ தட் நம்மளும் ஈக்குவலா ஃபேமிலியிலயும் சொசைட்டிலயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்றது உண்மை. அண்ட் அட் தி சேம் டைம் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கலாம் இல்லையா நம்ம? கண்டிப்பா. ஏன்னா நம்ம இருந்தாதான் நமக்கு நம்ம சுத்தி நம்ம குடும்பத்தை வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே நிர்வாகம் சொசைட்டிக்கும் வரும்ன்றது நான் வந்து அனுபவபூர்வமா பாத்திருக்கேன். சோ ஏன்னா நம்மளே வந்து தடுமாறி போயிட்டோம்னா எல்லாமே வந்து தடுமாறி போயிடும். ஸோ ஐ திங்க் அதுதான் என்னையே நான் பக்குவப்படுத்திக்கிட்டேன்னு நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்து இந்த பாலியேட்டிவ் கேர் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். நான் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது வந்து ஆஸ் லேடிஸ் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, அச்சப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு கட்டி, மார்பு கட்டியோ இல்ல கர்ப்பப்பையில ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே ஐயோ போனா டாக்டர் பயமுடுத்துருவாங்கன்றத நம்ம பண்ணி, அதே மாதிரி சங்கோஜத்தை மீறி, ஏன்னா காலகட்டம் வந்து இப்ப அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நமக்கும் இருக்கிற மத்த டைம்லயும் நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிட்டு பண்ணுனா டெஃபினட்டா இந்த மாதிரி வியாதிகளே இருக்காதுன்றது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பா. மக்களை மகிழ்விக்கிறதுக்காகவே இருக்கிற துறை சினிமா துறை. சமீபத்துல வெளிவந்த ஒரு தமிழ் படத்துல ரொம்பவே வித்தியாசமான கதாபாத்திரத்துல நடிச்சு முத்திரை பதிச்ச லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இன்னைக்கு நம்மளோட பேசினாங்க.
மக்களுக்காகவே சேவை செய்யற துறை மருத்துவத்துறை. இதுல பாலியேட்டிவ் கேர் என்கிற ஆதரவு மருத்துவ சிகிச்சை பிராக்டிஸ் செஞ்சுட்டு இருக்கிற டாக்டர் ரிபப்ளிகா ஸ்ரீதரும் நம்மளோட பேசினாங்க. இவங்க 2 பேருமே சாதனை பெண்களா நாங்க கருதுறோம். அவங்களை இன்னைக்கு சந்திச்சதுல நாங்க ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். அதே மகிழ்ச்சி உங்களுக்கும் கிடைச்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.